உருவாக்கி வச்சிருப்பாங்க. எங்களோட லிங்கதுரை ஆசிரியர் அவர்களே இந்த நேரத்தில் வாழ்த்தி வணக்கம். அடுத்ததாக எங்களுடைய ஜெயசுராஜ் ஆசிரியர் அவர்கள் மேக்ஸு வாய்ப்பாடுனாலே சார்ட்டை தான் படிக்கணும். ஒவ்வொரு நாளும் வாய்ப்பாடு தான். அது வரிசையெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஊடையில இருந்து கேட்டு கேட்டு எங்களை நல்வழிப்படுத்தின எங்கள் ஆசிரியரை இந்த நேரத்தில் வாழ்த்தி வணங்குறோம். ஒரு வீட்டில் நம்ம எல்லாருமே நம்ம பிள்ளைங்களும் நம்மகிட்ட அடம்பிடிப்பாங்க, நம்மளும் நம்ம பேரண்ட்ஸ்ட்டு அடம்பிடிப்போம். ரொம்ப செல்லம் கொஞ்சம் அது யாருக்கிட்டனா நம்மளோட அம்மாட்ட மட்டும்தான். அப்பேற்பட்ட தாய்மை உணர்வு உள்ள எங்களுடைய வனிதா ஆசிரியர் அவங்களோட வகுப்பறையில் வந்து நாங்கள் ஒரு டீச்சர்கிட்ட இருக்கிற ஃபீலிங்கே எங்களுக்கு வந்ததே கிடையாது. ஏதோ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட இருக்கோம் அந்த மாதிரி ஒரு எண்ணம் தான் இதுவரை எங்களுக்கு வந்திருக்கு. இந்த நேரத்தில் அவங்களையும் நாங்கள் வாழ்த்தி வணங்குறோம். அதுக்கு அடுத்ததாக சொல்லவே வேண்டாம், எங்களோட லிட்டில் சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம். எங்களோட ஆசிரியர் வெள்ளினன் சார் அவங்க ரொம்ப அதாவது மாணவர்கள் டீச்சர் அப்படிங்கிற முறையில் பழகவே மாட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டு எதாக இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனாக சொல்லுங்கள். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பக்கத்தில் வந்து தட்டி கொடுக்குறதுலேருந்து எல்லாத்துலேயும் எங்களுக்கு ஒரு தோழனாக இருந்திருக்காங்க. எங்களோட ஆசிரியரை வாழ்த்தி வணங்குறோம். தேங்க்யூ. அடுத்து யாராவது பேச வரீங்களா? பரவாயில்ல. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் தேவன்ராஜ். கேட்கலையா? என்னுடைய பேர் தேவன்ராஜ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து பலவூரில் வந்து 3ஆம் கிளாஸ்லேருந்து 10th வரை ஹாஸ்டலில் தான் நின்று படித்தேன். 3ஆம் கிளாஸ்லேருந்து 10th வரை ஹாஸ்டலில் இருந்து படித்தேன். இன்றைக்கி வந்து ஆர்மியில் பேராமிலிட்ரியில் வந்து ஒரு எஸ்ஏ போஸ்டிங்கில் இருக்கிறதுனால என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுடைய காரணம். முதல்ல என்ன சொல்லணும்னா, எங்களுடைய வெலிங்டன் சார் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போது 8ஆம் கிளாஸில் வந்து எங்களுக்கு சயின்ஸ் எடுப்பாங்க. டீச்சர் நடத்தினா எங்களுக்கு வந்து சயின்ஸ்லாம் வந்து இதயத்தை பற்றிலாம் வந்து கோழியோட இதயத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு நடத்தி கொடுத்தாங்க. இன்னும் ஞாபகம் இருக்குது. டீச்சரும் வெலிங்டன் சாருடைய ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும். போர்டில் எழுதுனாங்கன்னா அவ்வளோ சூப்பராக. நான் இப்போ விட்டால் கூட வெலிங்டன் சார் சொல்லி கொடுத்தா கிராமிடா மோனஸை வரைய சொன்னால் கூட வரைஞ்சிருவேன். அவ்வளோ சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அப்புறம் வனிதா டீச்சர் சொன்னோம்னா, உண்மையிலே வனிதா டீச்சர் வந்து எங்களுக்கு வந்து அடித்ததே கிடையாது. சாப்பீஸால் தான் மட்டும்தான் எறிவாங்க. பேசலைன்னா கம்பை அடிங்கதே கிடையாது. சாப்பீஸ் எறி தான். பேசாத படி அப்படின்னு சொல்லி ரொம்ப நாங்கள் ஹாஸ்டலில் படிக்க சொல்ல லீவுக்கு வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு காசு இருக்காது. அப்போ வனிதா டீச்சர் ஊருக்கு போகணும் காசு கொடுங்க அப்படின்ன போது டீச்சர் 20 ரூபா 30 ரூபா எங்களுக்கு தமிழ்ச்செல்வி டீச்சரு இல்லாட்டா வனிதா டீச்சரு இல்லாட்டா பிடி டீச்சர் பால்கனி டீச்சர் இவங்க தந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் வனிதா டீச்சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதேமாதிரி யேசுதாஸ் சார் வந்து உண்மையிலே எங்களுக்கு சொல்லணுன்னா, நான் ஒரு வேலையில் இருக்கேன்னா சார் வந்து முதல்ல ஸ்கவுட்டு இன்சார்ஜாக இருந்தாங்க. சார் வந்து ஸ்கவுட் வந்து எங்களை ரொம்ப வழி நடத்தி கொண்டு போனாங்க. எந்த ப்ரோக்ராம்னாலும் ஸ்கவுட் பசங்களை முன்னெடுத்து பண்ணாங்க. அதேமாதிரி கன்னியாகுமரி அங்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. எங்களை வந்து ரொம்ப நல்வழிப்படுத்தினதில் யேசுதாஸ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுமாதிரி லிங்கதுரை சாரும் ராஜகோபால் சாரும் சேர்த்து தான் சொல்லணும், ஏன்னா பிரிக்க முடியாது. அவங்க 2 பேரும் ஒன்றா தான் வண்டியில் வருவாங்க. நான் வந்து பள்ளிக்கூடத்தில் என்ட்ரன்ஸ் ஆனோடனே முதல்ல நம்ம சைக்கிள் செட்டை தான் பார்ப்பேன். ராஜகோபால் சார் பைக்கு வந்திருக்கா அப்படின்னு தான் பார்ப்பேன். ஏன்னா 2 பேருமே வந்து ஒரு ஆள் வரலன்னா ஒரு ஆள் கண்டிப்பாக ஆப்சண்ட் ஆகிடுவாங்க. வந்த உடனே பாப்பா, ஐயோ 2 பேரும் வந்துட்டாங்களா, கடவுளே லீவு கொடுக்கூடாதா 2 பேர்த்துக்கும் அப்படின்னு. ஏன்னா லிங்கதுரை சார் வந்து மேக்ஸ் எடுப்பாங்க. அடினா அடி, அப்படி ஒரு அடி மறக்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக படிக்க வச்சுருவாங்க, விட மாட்டாங்க. அதில் வந்து அதே மாதிரி நம்மகிட்ட வந்து நிறைய பேர் இங்கே பல ஊரில் படிக்கிறவங்க நிறைய பேர் பூ பறிக்க போவாங்க. அவங்கள்ட்ட காசு நிறையா இருக்கும். அந்த சிறு சேமிப்பு திட்டத்தை கொண்டு வந்தது வெலிங்டன் சார், நம்ம லிங்கதுரை சார் தான் கொண்டு வந்தாங்க. எல்லார் அக்கௌண்ட்லேயும் வந்து அதிக பைசா சேர்த்தது நம்ம லிங்கதுரை சார் தான். எல்லாருக்கிட்டையும் சிறு சேமிப்பு பழக்கத்தை அப்போமே கொண்டு வந்தது சார் தான். அதேமாதிரி காலேஜ் ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன்னாலும் சார் தான் முன்னு நடத்துவாங்க. எல்லா டீச்சர்ஸும் அவங்களும் ஒரு பங்கு. அடுத்துல வந்து ராஜகோபால் சார் வந்து எப்போதுமே சொல்லுவாங்க. ராஜகோபால் சாருக்கு வந்து எனக்கு வந்து என்னென்னா, நான் ஹாஸ்டலில் படிப்பேன். என்னெல்லாம் சொல்லுவாங்க, நான் சுதாகர் மணிகண்டன் நாங்களாம் பின் பெஞ்சு வருவாங்க, அடிச்சுட்டு சொல்லிக்கிட்டே வருவாங்க. வந்த உடனே சொல்லுவாங்க, பின் பெஞ்சு நீங்களாம் நல்லா படிங்கடே, 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏதாட்டும் ஒரு போலீஸ் வேலைக்கு போயிடலாம், நல்லா இருப்பேன், நல்லா படிங்கடே, உங்கள் ஃப்யூச்சருக்கு சொல்ல. எங்களை உண்மையில் நான் ஒரு வேலைக்கு போகிறேன்னா அதுக்கு உண்மையிலே காரணம் ராஜகோபால் சார் தான். அதே மாதிரி ராஜகோபால் சார் வந்து செய்யுள்ளாம் அவ்வளோ அழகாக எடுப்பாங்க. அதே மாதிரி எங்களை வந்து படிக்க சொல்ல வந்து டைம் பாஸுக்கு வந்து என்ன நகம் கடிக்கிற டீம் ஒரு 4 பேர் உண்டு. சிவலட்சுமி, சூர்யா, கனி இவங்களெல்லாம் வந்து அடி வாங்கிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு அதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. சார் விடவே மாட்டாங்க.
சாருடைய கிளாஸில் வந்து யாரும் நகம் கடிக்கக்கூடாது, கிளாஸில் மட்டும்தான் பாடத்தை கவனமாக இருக்கணும். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எங்களை நடத்தி கொடுத்தாங்க. அது மாதிரி இப்போ சார் வந்து நம்ம பாலகிருஷ்ணன் சாருக்கு வந்து இப்போதைக்கு நம்ம ஸ்கூல் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது எல்லாமே சார்கிட்ட தான் நான் பேசினேன். ஹெட்மாஸ்டர் டீச்சர்ஸ்ட்டை நான் பேசலை. நம்மளுடைய ஸ்கூல் சார்பாக வந்து கேமரா வச்சு கொடுத்துருக்கு. நம்ம லட்சுமியோட அவங்க அப்பா அவங்க 2 பேரும் சேர்ந்து கை கழுவுற இடம் கட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் பல பேர் வந்து வரல, பாதி பேர் நான் வெளிநாட்டில் இருக்கவங்க ஒரு 5 பேர் வீடியோ காலிங்கில் இருக்கிறாங்க. எல்லோரும் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்போதும் இருக்கணும் சார். ரொம்ப நன்றி சார். வேறு யாரும் பேச விரும்புகிறீங்களா? பழவூர் அரசு மேல்நிலைப்பள்ளி. இங்கே வீட்டிற்கும் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். குறிப்பாக இந்த பள்ளியை மேன்மேலும் வளர ஊக்கமும் ஆக்கமும் அளித்து வரும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு எனது அன்பான வணக்கம். மேலும் இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை ஆசிரியர்களுக்கும் எனது கனிவான வணக்கங்கள். இதனை இவன் முடிக்கும் என்று 5 அதனை அவன் கண் விடல் என்ற திருவள்ளுவரின் குரலுக்கு ஏற்ப இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்த ஏற்பாடு செய்து கொடுத்த நமது இந்திய நாட்டின் பாதுகாப்பு படைப்பிரிவில் பணியாற்றி வரும் அன்பு தம்பிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் அவர்கள் கேட்டுக்கொண்ட இணங்க எனது மகள் லட்சுமி தனது பள்ளி குழந்தைகளையும் கை கழுவதற்காண்டி தனியாக வாஷ் பேஷன் அமைத்தும் அதுக்கு நல்ல ஏற்பாடு செய்து வரும்படி கேட்டுக்கொள்ள இணங்க செய்து கொடுத்துள்ளார்கள். மேலும் ஏதாவது தேவை என்றால் கேட்டால் அவள் செய்தர தயாராக உள்ளார். மேலும் நான் 1977 மாணவன். உங்களுடன் சேர்ந்து இந்த விழாவில் கலந்துள்ளதற்கு மிக்க நன்றி நன்றி நன்றி. ஆக்சுவலாக முன்னாடி பேசணும் அப்படிங்கிறதே ஒரு கஷ்டமான ஒரு இதாக இருக்குது. ஸோ நான் அதை ஒரு ரிக்வஸ்ட்டோடு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்கூல் முடிஞ்சுட்டு காலேஜ் போகும்போது காலேஜில் செமினார் எடுக்கணும், முன்னாடி நீங்கள் ஒரு கிளாஸ் எடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ போய் நிற்கிறதுக்கே ஒரு தயக்கம். ஏன்னா இங்கே நமக்கு பாடம்லாம் சொல்லி கொடுத்தீங்க, எல்லாமே இது பண்ணி கொடுத்தீங்க, படித்தோம் எல்லாம். பட் ஆனால் அந்த சாஃப்ட் ஸ்கில் மாதிரி இது நீங்கள் முன்னாடி நின்று பேசுங்க, குழந்தைங்களுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் அப்படிங்கிறத எடுத்து விடணும் அப்படிங்கிறது. ஏன்னா அங்கே போய் பேசும்போது செமினார் அப்படின்னு சொன்னப்போவே எனக்கு அது என்ன அப்படிங்கிறது முதல்ல புரியலை. லைக் ப்ரைவேட் ஸ்கூலில் இருந்தோ இல்லை லைக் வேறு ஏதாச்சும் இன்ஸ்டியூஷன்லேருந்து வர குழந்தைங்களுக்கு அதை பற்றின ஒரு ஐடியா இருந்தது. செமினார்னால் என்ன, அவங்க கிளாஸில் எடுக்க சொல்லியிருக்காங்களா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஆரம்பித்த அந்த தயக்கம் இப்போ வரைக்கும் எனக்கு இருக்குது. ஸ்டேஜில் போய் நிற்கணும் அப்படின்னு சொன்னாலே ஒரு கூச்சமாக இல்லை ஒரு தயக்கமாக இருக்குது. முன்னாடி நின்று எல்லோரும் முன்னாடி நின்று பேசணும் அப்படிங்கிறது. ஈவன் இப்போ ஆஃபீஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு மீட்டிங்கில் போய் நின்றுட்டு ஏதாச்சும் பேச சொன்னால் கூட இல்லை பரவாயில்ல வேறு யாராச்சும் பேச சொல்லுங்கள், அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் தான் இருக்குது. ஸோ டீச்சர்ஸுக்கு நான் கேட்டுக்கிறது ஒன்று தான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ வேலை பார்க்குற டீச்சர்ஸ்கிட்டே நான் சொல்கிறது ஒன்று தான், அந்த ஒரு ஸ்கில்லை எல்லோரும் கண்டிப்பாக டெவலப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, இங்கே நான் 2 பேருக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் இப்போ பார்க்குற வேலைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ரீசன் அப்படின்னு சொல்லணும். என்னென்னா, நீங்கள் 2 பேரும் அந்த 8ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு 9th ஸ்டாண்டர்ட் போகப்போ அந்த மெரிட் எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு 2 months பேக் ஒர்க் ரிலேட்டடாக ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று நடத்துனாங்க. லைக் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு, கர்மயோகி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்னா, வேலை செய்கிற இடத்துல இருந்து எப்படி எல்லோரும் பப்ளிக் சர்வீஸில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அங்கே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் ஷேர் பண்ணுங்கள், லைக் ஸ்கூலில் நடந்ததோ காலேஜில் நடந்ததோ அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஒரு பர்டிகுலர் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவங்க எங்களுக்கு கிளாஸ் எடுத்தது ஆஃப்டர் 4 o'clock. அவங்களோட ஒர்க் டைம் முடிஞ்சிருச்சு. அவங்க அதை இருந்து செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. பட் இந்த குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கிடைக்கணும், லைக் ஒரு மானிட்டரி பெனிஃபிட் தான் அது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க மெனக்கட்டாங்க. லைக் நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ரீசனிங்கோ இல்லை ஆப்டிடியூட் எக்ஸாம் அந்த கொஸ்டின்ஸை பார்க்குறப்போ நீங்கள் அங்கே ஆரம்பித்து விட்டது தான், அதுதான் ஈஸியாக இருந்தது. நான்